மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் வந்து பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் முதல்ல பாசிட்டிவ் சைடெல்லாம் பார்த்துடலாம். பாசிட்டிவ் சைடில் வந்து 14th ஆஃப் செப்டம்பரில் புதன் உச்சமாகிறார். புதன் வந்து உச்சத்துக்கு வரார். முழுமையான தன்னுடைய சக்தியை வந்து உணர போகிறார்னு அர்த்தம். ஸோ மிதுனத்தில் பிறந்த நீங்கள், மிதுன ராசியில் மிதுன லக்னத்தை சேர்ந்த நீங்கள், புதன் உச்சமாயிட்டாரா? புதன் தான் புத்தி, புதன் தான் கம்யூனிகேஷன், புதன் தான் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறது, ஒரு சேல்ஸ், ஒரு மார்க்கெட்டிங், ஒரு டீச்சிங், ஒரு பேங்கிங், ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். புதன் தான் வந்து ஒரு டெக்னிக்கல் பிளானட். எதை எப்படி சரியாக பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி சரியாக பண்ண வைக்கும். அதுதான் புதன். ஸோ மிதுனம் ராசியை சேர்ந்த நீங்கள், உச்சமான இந்த புதன், நம்ம முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சைடில் புதன் பார்வையில் சனி, சனி பார்வையில் புதன். அப்போ புதன் வந்து உங்களுக்கு மூளை, அறிவு. சனி வந்து உங்களுக்கு ஒரு 10th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இப்போ 10th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் கரியரில். அப்போ புதன் பார்வை வந்ததுன்னா, சனி பார்வை இங்கே விழுந்தா ரெண்டும் வந்து இந்த பார்வையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். புதன் வந்து வேகத்துக்கு அதிபதி, சனி வந்து மந்தமான ரிசல்ட்டுக்கு அதிபதி. வக்ரமடைகிறார். வக்ரமடைஞ்சால் வேகம் ஆகிறார். இப்போ புதன் பார்த்து சனி அங்கே இருக்க என்ன நடக்க போகுது, வேலையில் மாற்றம் வேணும், ஃபீல்டை மாற்ற, அதை மாற்றி, இதை மாற்றி, எதாவது மாற்றி பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த முறை ரிசல்ட்டை கொண்டு வர மாதிரியான புதன் தான் இப்போ ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு ரிசல்ட் சொல்கிறேன். குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ். குரு வந்து மிதுனத்தில் முதல் வீடு. ஸோ முதல் வீடுங்கிறது உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்தி, சிந்தனை. பொதுவாக அங்கே குரு வரக்கூடாது. இந்த முறை ஆக்டிவேஷன் வந்து உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும். புதனுக்கு ஸ்கொயரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 4th ஹவுஸில் மட்டும் எம்டி, 7ல் வந்து சனி, 10ல் வந்து புதன், சாரி குரு. புதனுக்கு நான் சொல்கிறேன், புதன்லேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போது எப்படி ஒரு ஒரு மாதமாக இந்த புதன் மட்டுமே உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ண புதன் பாருங்கள். அப்போ கரியரில், ப்ரொஃபஷனில், ஜாபில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சேஞ்ச் வேணும். எப்படா மாறும், எப்படா ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும், அது எப்போ நடக்குமா, இப்போ கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, கொடுத்துருவாங்களா, ஒரு ஒரு எவ்வளோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான புலம்பலை சந்தித்தவங்களுக்கு இந்த புதனுடைய பார்வை செப்டம்பர் 14th ஒரு பாசிட்டிவான சைடில் உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் எடுக்கும்.